ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ப்ளே அண்ட் லேர்ன் கிட்ட நம்ம எதுக்காக வாங்கணும், இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா லேர்ன் அண்ட் ப்ளே கிட்டில் 6-in-1 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கார்டு மூலியமா சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு கார்டு காமிச்சு அதில் இருக்கிற கேரக்டர் பேரும் அந்த கேரக்டரோட ஃபோட்டோவும் காமிச்சு குழந்தைங்களோட மனசில் ராமாயணத்திலிருந்து 54 கேரக்டர்ஸோட பேரும் மகாபாரதத்திலிருந்து 54 கேரக்டர்ஸோட பேரும் பதிய வைக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம ரெகுலரா ஃபிளாஷ் கார்ட்ஸ் காமிச்சு சொல்லி கொடுக்கிற மாதிரி இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா லேர்ன் அண்ட் ப்ளே கிட் கார்ட்ஸ் மூலமா நம்ம குழந்தைங்களுக்கு ஃபிளாஷ் கார்ட்ஸா யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம செகண்ட் பெனிஃபிட் பார்க்க போறோம். செகண்ட் பெனிஃபிட் எபிக் நாலேஜ் ஸ்கேன் கார்டு. ஃபிளாஷ் கார்ட்ஸ்ல நீங்க குழந்தைங்களுக்கு எந்தெந்த கேரக்டரை காமிக்கிறீங்களோ அந்தந்த கேரக்டரை பத்தி இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செகண்ட் பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கார்ட்லயும் ஒரு ஸ்கேன் கோட் இருக்கும். இந்த கேரக்டர் யாரு, ராமாயணத்திலேயோ மகாபாரதத்திலேயோ இந்த கேரக்டர் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்கேன் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த யூடியூப் லிங்க்ல இந்த கேரக்டர் பற்றின எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை பார்க்கலாம். நீங்கள் ஸ்கேன் பண்ணி யூடியூப் லிங்க்குக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் தமிழில் தான் இருக்கும். உங்களுக்கு அதர் லாங்குவேஜஸில் இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும்னா அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க. இப்போ தேர்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். தேர்ட் பெனிஃபிட் ட்ரம்ப் கார்ட்ஸ். ட்ரம்ப் கார்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு கார்ட்லயும் அந்த கேரக்டர் சம்பந்தமா 5 டீடைல்ஸ் கொடுத்திருக்கும். இதை வச்சு நம்ம ட்ரம்ப் கார்ட்ஸ் சூப்பரா விளையாடலாம். டோட்டலா ராமாயணம் செட்டும் மகாபாரதம் செட்டும் சேர்ந்து 108 கார்ட்ஸையும் ஷஃபிள் பண்ணிக்கோங்க. நீங்க எத்தனை பேர் விளையாடுறீங்களோ அத்தனை பேருக்கும் டோட்டலா இந்த 108 கார்ட்ஸையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் ரெகுலரா ட்ரம்ப் கார்ட்ஸை எப்படி விளையாடுவோமோ அதே ஃபார்மேட்ல விளையாடலாம். நம்ம கிட்ட 5 கேட்டகரிஸ் இருக்கு. ஒவ்வொரு கார்ட்லயும் எந்த கேட்டகரி உங்ககிட்ட பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட ஷூட் பண்ணுங்க. அவங்க லூஸ் பண்ணாங்கன்னா அவங்க கார்டை உங்ககிட்ட கொடுத்துடணும். நீங்க 2 கார்டையும் பின்னாடி வச்சுட்டு அடுத்ததை நீங்க ஷூட் பண்ணலாம். ஒருவேளை நீங்க செலக்ட் பண்ண கேட்டகரியில அவங்க கிட்ட இருக்கிற கார்டு பெஸ்டா இருந்துச்சு அப்படின்னா உங்க கார்டை நீங்க அவங்க கிட்ட கொடுத்துடணும். அந்த 2 கார்டை அவங்க பின்னாடி வச்சுட்டு அடுத்த கார்டை அவங்க ஷூட் பண்ணுவாங்க. இன்னும் டீடைலா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா லேர்ன் அண்ட் ப்ளே கிட்ல ட்ரம்ப் கார்டு கேம் எப்படி விளையாடணும், எதுக்கு ஹை ரேங்க் இருக்கு, எதுக்கு லோ ரேங்க் இருக்கு, எந்த கார்டை வின்னிங்கா எடுத்துக்கணும், எந்த கார்டை லூசிங்கா எடுத்துக்கணும் அப்படின்ற டீடைலுக்காக இன்னொரு தனி வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அந்த ட்ரம்ப் கார்டு கேமை சூப்பரா விளையாடுங்க. இப்போ ஃபோர்த் பெனிஃபிட் இட்ஸ் a நார்மல் பிளேயிங் கார்டு. பிளேயிங் கார்ட்ஸ்ல நம்ம எத்தனை விதமான கேம் விளையாடுறோமோ அத்தனை விதமான கேமும் இந்த பிளேயிங் கார்ட்ஸ் வச்சு விளையாடலாம். ரம்மி, ஷாங்கி, ஏஸ்பேட், ஜோக்கர், பேங்க் அப்படின்னு சொல்லி எந்த விதமான கேமும் இந்த பிளேயிங் கார்ட்ஸை வச்சு நீங்க விளையாடலாம். என்னடா இது ராமாயணம் மகாபாரதம் கேரக்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு ரம்மி, ஷாங்கோ, ஏஸ்பேட் எல்லாம் விளையாடலாம்னு சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோசிக்கவே யோசிக்காதீங்க. ரம்மி, ஷாங்கோ, ஏஸ்பேடுன்ற மாதிரி கார்ட்ஸ்ல எவ்வளோ கேம் விளையாண்டாலும் அதுக்கு பேர் விளையாட்டு தான். அது எப்போ கேம்பிளிங்கா மாறுது அப்படின்னா ஏதாவது அடமானம் வச்சு விளையாண்டாலோ பெட் பண்ணி விளையாண்டாலோ தான் கேம்பிளிங்கா மாறுது. அஸ் அ மேனுஃபேக்சர் ஆஃப் ராமாயணம் மகாபாரதம் லேர்ன் அண்ட் ப்ளே கிட் எங்களோட ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த பிளேயிங் கிட்ட யூஸ் பண்ணி நீங்க என்ன விளையாட்டு வேணாலும் விளையாடுங்க, எவ்வளவு வேணாலும் கத்துக்கோங்க, ஆனா கேம்பிளிங்குக்கும் பெட்டிங்க்கும் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். இன்னும் சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ராமாயணம் மகாபாரதம் கேரக்டர்ஸை முதல்ல இந்த பிளேயிங் கார்ட்ஸோட கனெக்ட் பண்ணலாமா அப்படின்ற டவுட்டும் இருக்கும். அதுக்கான ஆன்சரும் அந்த வீடியோல தான் கொடுத்திருக்கோம். அதனால மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி அதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம 5th பெனிஃபிட்டை பார்க்க போறோம். 5th பெனிஃபிட் மெமரி கார்டு கேம். இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ப்ளே அண்ட் லேர்ன் கிட்ட வச்சு எப்படி மெமரி கார்டு கேம் விளையாடுறது அப்படின்றத நான் சொல்ல போறேன். ராமாயணத்தில் இருக்கிற 54 கார்ட்ஸும் உங்களோட லெஃப்ட் சைடுல க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மகாபாரதம் 54 கார்ட்ஸையும் உங்களோட ரைட் சைடுல க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் உங்களோட ஆப்போனன்ட் பிளேயரும் இந்த கேமை விளையாடணும். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ராமாயணம் செட்ல இருந்து ஒரு கார்டை ஓபன் பண்ணணும். அதே சமயம் மகாபாரதம் செட்ல இருந்து ஒரு கார்டை ஓபன் பண்ணணும். இந்த 2 கார்டும் மேட்ச் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணம் கட்ல இருந்து 5 ஹார்டின் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா மகாபாரதம் கட்ல இருந்து 5 ஹார்டின் ஓபன் பண்ணணும். ஒருவேளை உங்களால் அதை மேட்ச் பண்ண முடியல அப்படின்னா என்ன கார்டு அப்படின்றத பார்த்து வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். நம்ம எந்த இடத்துல அந்த கார்டை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம மைண்ட்ல மெமரியில வச்சிருக்கணும். இப்போ ஆப்போனன்ட் பர்சனோட டர்ன். அவங்க ராமாயணத்தில் என்ன ஓப்பன் பண்ணுறாங்களோ அதுவே மகாபாரதத்தில் மேட்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது 7 டைமண்ட் வந்து மகாபாரதத்தில் வந்திருந்தா, இப்போ உங்களோட ஆப்போனன்ட் பர்சன் ஓப்பன் பண்ணும்போது 7 டைமண்ட் ராமாயணத்தில் வந்திருந்தா, அப்போ அவர் ஞாபகமா நீங்கள் மகாபாரதத்தில் 7 டைமண்ட் எந்த இடத்துல ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணீங்கன்றத ஞாபகத்தில் வச்சிருந்தா அவர் மேட்ச் பண்ணி அந்த 2 கார்ட்ஸும் அவர் எடுத்துக்கலாம். இட்ஸ் அ மெமரி கேம். இந்த மாதிரி 2 பிளேயரும் விளையாண்டு கடைசியில் யார்கிட்ட நிறைய செட் சேர்ந்துருக்கோ அவங்க தான் வின்னர். இப்போ லாஸ்ட் பெனிஃபிட்
அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டம்ஷரட்ஸ் கேம். இது மூலியமா நம்ம சூப்பரா விளையாடலாம். ராமாயணம் மகாபாரதம் இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஷஃபிள் பண்ணிக்கோங்க. டோட்டலா எத்தனை பிளேயர்ஸ் விளையாடுறாங்களோ அவங்கள ஈக்குவலா பிரிச்சுக்கோங்க. ஏ டீம் அண்ட் பி டீம். ஏ டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து இந்த ஷஃபிள் பண்ண கார்ட்ஸ்ல இருந்து ஒரு கார்டை எடுக்கணும். என்ன கார்டு எடுக்கிறாங்களோ அதுல என்ன கேரக்டர் இருக்கோ, ராமாயணம் கேரக்டராகவும் இருக்கலாம், மகாபாரதம் கேரக்டராகவும் இருக்கலாம், என்ன கேரக்டர் வருதோ 1 minute டைம்குள்ள அந்த கேரக்டரை நடிச்சு காமிச்சு அவங்க டீம் அதை கண்டுபிடிக்கணும். ஏ டீம்ல இருந்து ஒரு லீடரை அசைன் பண்ணிக்கணும். பி டீம்ல இருந்து ஒரு லீடரை அசைன் பண்ணிக்கணும். அந்த கேரக்டரை நடிச்சு காமிக்கும் போது ஏ டீம் லீடர் மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும். மற்றவங்க எல்லாம் ஏ டீம் லீடர் கிட்ட ஆன்சர் சொல்லலாமே தவிர லீடர் சொல்ற ஆன்சரை மட்டும் தான் கால்குலேட் செய்யப்படும். ஒருவேளை லீடர் கரெக்டா பதில் சொல்லிட்டா அவங்களுக்கு ஃபுல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒருவேளை ஏ டீம் லீடர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அவங்க தப்பா சொல்லிட்டா சான்ஸ் வில் பாஸ் ஆன் டு பி டீம். இப்போ பி டீம் லீடர் கெஸ் பண்ணணும். பி டீம் லீடர் கரெக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹாஃப் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒருவேளை பி டீம் லீடரும் தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் சான்ஸ் வில் கோ டு ஏ டீம். இந்த தடவை ஏ டீம் கரெக்டா ஆன்சர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஹாஃப் பாயிண்ட் தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஏ டீமுக்கு பி டீமுக்கு பாஸ் பண்ணிக்கிட்டே போலாம். அடுத்ததா பி டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து ஷஃபிள் பண்ண கார்ட்ஸ்ல இருந்து ஒரு கேரக்டர் எடுத்து அதை பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கணும். பி டீம் லீடர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா அவங்களுக்கு ஃபுல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒருவேளை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா சான்ஸ் வில் கோ டு ஏ டீம் லீடர். ஏ டீம் லீடர் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹாஃப் பாயிண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி தம்ஷரட்ஸ் கேமை இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா லேர்ன் அண்ட் ப்ளே கிட் மூலமா சூப்பரா விளையாடலாம். இப்போ நீங்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா லேர்ன் அண்ட் ப்ளே கிட்ல இருக்கிற 6-in-1 பெனிஃபிட்ஸ் பாத்தீங்க. குழந்தைங்க இந்த விளையாட்டுகளை இந்த லேர்ன் அண்ட் ப்ளே கிட் மூலமா விளையாட ராமாயணம் மகாபாரதத்துல இருக்கிற 108 கேரக்டர்ஸ் மனசுல ஸ்ட்ராங்கா பதிஞ்சிரும். அது மட்டும் இல்லாம ஸ்டோரி ஃப்ளோவும் தெரிஞ்சிரும். ஸ்கேன் பண்ணி கதைகளை தெரிஞ்சுக்கும் போது ராமாயணம் மகாபாரதம் மேல ஆர்வமும் வந்துடும். ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா லேர்ன் அண்ட் ப்ளே கிட் ரொம்பவே முக்கியம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா வாங்குங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா லேர்ன் அண்ட் ப்ளே கிட்.